ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியல. முன்னெல்லாம் கண்ணப்பன் என்னை அடிக்க வர மாதிரி கொல்ல வர மாதிரி சுப்பனம் தான் வரும். ஆனால் இப்போ முழிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பயம் உணர்வு எல்லாம் வருது. மரண பயம் சுவாமி. எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. எதேச்சா எது நடந்தாலும் பயமா இருக்கு. சொசைட்டியில் எனக்கு இருக்கிற அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாம் போய் அசிங்கப்பட்டுடுவேணும்னு உள்ளூர நடுக்கமாக இருக்கு சுவாமி. யார்ட்டையும் முகம் கொடுத்து பேச முடியல. பயம்தான் சுந்தரம் மிகப்பெரிய வியாதி. ஏன் பயப்படணும்? நியாயப்படி பார்த்தா நீ அன்னைக்கே பயந்துருக்கணும். இனிமே எது நடந்தாலும் நீ பயப்படாத. நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமா இரு. வாழ்க்கையோட கடைசி கட்டம் என்ன? மரணம் தானே. டே சுந்தரம், நீ இப்போ சொன்னியே இந்த கௌரவம் மரியாதை இதெல்லாம் நம்ம பிறக்கும்போது கூடையா வந்தது, இடையில வந்தது தானே. இதை நினைச்சு எதுக்காகடா வருத்தப்படணும்? முடியலையே சுவாமி. 2 பேரும் இங்கே தான் இருக்களா? நான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன். தப்பு உன் பேர்ல இல்லை பத்மஜா, சுந்தரத்து மேலதான். மேலே வரணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அதை சொல்லிட்டு செஞ்சிருக்கணும். நான் சொல்றது கீழேந்து மேலே வரணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணுன்றது தான். என்னடா சுந்தரம், நான் சொல்றது சரிதானே? ஆ. சரி சரி, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. நம்ம ஹாஸ்பிட்டல் வரலும் போயிட்டு வரலாம். சரி, போடா சுந்தரம். காஃபி தேவையில்லை. நீங்க சாப்பிடுங்க. என்ன பத்மஜா, கண்ணப்பன் காணாம போன கவலை உன்னையும் பிடிச்சிருச்சா? பேச்சையே காணும், முகத்துலேயும் சந்தோஷமே இல்லை. அந்த கவலை மட்டும் இல்ல சாமி, வேற ஒரு கவலையும் இருக்கு. கண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனோன்னு தோன்றது. ஏன் சுயநலத்துக்காக அவன் வாழ்க்கை வீணாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சாமி. ராதிகா நடந்துக்கிற விதம் சரியா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஒட்டுதல் இல்லாம இருக்கா. பின்னால என்ன நடக்குமோ தெரியல. ருக்கு வேற விஷம் குடிச்சு சாகுற அளவுக்கு போயிருக்கா. ருக்குவா? யார் அது? ரெங்கநாதம் பொண்ணு. கண்ணன் தனக்கு கிடைக்கலங்கிற ஏமாத்தத்துல சாக துணிஞ்சிருக்கா. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் காரணமாயிட்டேன் சாமி. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நான் பண்ணது எதுவுமே சரியா அமையல. மொத்த சந்தோஷமும் பறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலையை கொடுத்துருக்கான் பத்மஜா. ஆனா கடைசி வரைக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்காதும்மா. அவனே தீர்த்து வைப்பான். தைரியமா இரு. எப்பவுமே நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி சில சோதனைகள் வரத்தான் செய்யும். அதை பெருசா நினைக்காம வரப்போற நல்லதை எதிர்பார்த்திருக்க பழகிக்கோமா. எது நல்லதுன்னே தெரியலையே சுவாமி. நடக்கும்போதுதாம்மா தெரியும். எனக்கு கெடுதல் நடந்தா கூட பரவாயில்ல, என் பசங்களுக்கு நல்லது நடக்கணும், அது போதும் எனக்கு. இதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. ஆண்டவன்கிட்ட விட்டுருமா. தீர்வு சொல்ல வேண்டியது அவன் தானே. அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் சாமி. காஃபி எடுத்துக்கணும். சுரேஷ் வரல? இன்னும் வரல சார். சரி, நீங்க போங்க. சுரேஷ், ஒரு நிமிஷம். ஏன் இவ்வளோ லேட்டு? மணி 10 ஆகுது. சாரி சார், டிராஃபிக் ஜாம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சிட்டியில் டிராஃபிக் ஜாம் ஆகும்னு தெரியாதா? அதுக்கு முன்னாடியே கிளம்பி வரணும். உங்களுக்குலாம் கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு லேட்டாக வந்தால் சேலரி கட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பண்ணாதான் சரியா வருவீங்க. ஏன் சார், இன்னைக்கு ஒரு நாள் தானே லேட், அதுக்கு போய். இன்னைக்கு ஒரு நாள்னா உங்களால எவ்வளவு வேலை டிலே இருக்கு தெரியுமா? இத பாருங்க, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே லேட்டா வந்தா வேலையை விட்டு அனுப்ப கூட நான் யோசிக்க குட் மாட்டேன். மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன ராகவன், என்ன டென்ஷனா இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இல்ல, 11 மணிக்கு ஸ்வர்ண மஹாலுக்கு பட்ஜெட் அனுப்பணும். சாரை ரெடி பண்ண சொல்லிருந்தேன். சார் ஜாலியா லேட்டா வராரு. நேத்தே ரெடி பண்ணிட்டேன் மேடம். நேத்து ரெடி பண்ணி வச்சிருந்தா யார் அனுப்புறது?
குட் மார்னிங் மேடம். குட் குட் மார்னிங் ஆ. சார். என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க போங்க. ராகவன் டென்ஷன் ஆகாதீங்க. சுரேஷ் நீங்க போயிட்டு அந்த பட்ஜெட்டை குயிக்கா ஃபேக்ஸ் பண்ணுங்க. சரிங்க மேடம். ஏன் ராகவன், உங்க ஃப்ரெண்ட் சௌந்தர்யா கூட தான் லேட்டா வந்தாங்க. அவங்கள எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஏன் கண்டிப்பா கேட்பேனே. எனக்கு ஆஃபீஸ் வேலைன்னு வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான். சௌந்தர்யா ஏன் லேட்டு? லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். வீட்டில் இருக்கிறது பழைய கெரோசின் ஸ்டவ், ரொம்ப தொல்லை கொடுக்குது சார். சமையல் பண்ணிட்டு வந்ததுனால தான் லேட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். நாளைக்கு வரும்போது எங்க 2 பேருக்கும் சேர்த்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? என்ன ராகவன், நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் கரெக்ட் தானே? நான் ரெடி மேடம். பட் சார் நான் கொண்டு வர லஞ்சை சாப்பிடுவாரா இல்லையான்னு தெரியல. ஏன் மாட்டாரு? உங்க சமையல் தான் பிரமாதமா இருக்குமே. அது இல்லை மேடம், சாருக்கு டியூட்டி தான் ஃபஸ்ட்டு. நான் சமையல் பண்ணிட்டு லேட்டாக வந்தால் திட்டுவார். கோபத்தில் சாப்பிடக்கூட மாட்டார். சௌந்தர்யா, உங்க விஷயத்துல அவர் கோவப்படவே மாட்டாரு, எனக்கு தெரியும். என்ன ராகவன், நான் சொன்னது சரிதானே? ஓகேவா? நீங்க கோபப்படுவீங்க, திட்டுவீங்கண்டா. சீக்கிரமா வந்து ஆபீஸ் வாசல்லையே வெட்டியா 1 மணி நேரம் நின்னுட்டு வந்தேன். ஆனா உங்களுக்கு கோபமே வரலையே. எப்படி வரும்? குற்ற உணர்ச்சி இல்ல? சௌந்தர்யா, எஸ் சார். லஞ்ச் டைம்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார் பேசணும்? நான் என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு செக் பண்ண போறீங்களா? உண்மையிலேயே நான் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேனா இல்ல ஹோட்டல்ல இருந்து பார்சல் எடுத்துட்டு வந்திருக்கேனான்னு பார்க்க போறீங்களா? சௌந்தர்யா, பி சீரியஸ். லஞ்ச் ஹவர்ல என்ன வந்து பாருங்க, முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே? நான் லேட்டாக வந்தால் மட்டும் எரிஞ்சு விடுறான். சௌந்தர்யானா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். நீயும் பொம்பளையா பிறந்திருந்தா சிரிச்சு சிரிச்சு பேசுவான். நீ ஆம்பளையா பிறந்துட்டியே, அதான். கவனிச்சுக்கிறேன்டா. இந்த ஃபைல் ஃபுல்லாக ஒரே தப்பான் குய்யோ முயோன்னு கத்துறாரு அவரு. இது காத்தால உங்களை பைக்கில் ட்ராப் பண்ணிட்டு போறாரு. அவர் யார், உங்க புருஷனா? என் ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காரு. அப்போ ட்ராப் பண்ணிட்டு போறவர் என் பாய் ஃப்ரெண்ட். புருஷன் எப்போ வருவாரு? அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்போ பர்மிஷன் தராங்களோ அப்போ வருவாரு. சரிதான், நல்ல குடும்பம்டா எப்பா. சார், இந்த காமெடி கலைங்களா, கலா மேடம் வீட்டில் ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே வேலை இருந்தால் அதை செய்யுங்க. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேற வேலை எதுவும் இல்லைன்னா இதை படித்து பொது அறிவை வளர்த்துங்க. படிச்சுட்டு கொடுங்க. நான் இன்னும் படிக்கல. ஏதோ ஒரு காமெடி பண்ணலான்னு வந்தா உங்களுக்காக இஷ்டம் தான் பேசுவீங்க. இல்லைன்னா பியூன் தானே இவன்ற அலட்சியம் அவங்களுக்கு. 8 எழுத்து நடிகைக்கு பிடி வாரண்ட்டு. 8 எழுத்து நடிகைனா யாரு? ரீட்டாமா, 8 எழுத்து நடிகைனா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது சார். நான் என்ன உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்கேன்? உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன சார், இந்த வார புக்கா? எனக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னு திட்டி அமிச்சாங்க. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? வேலையை கவனிங்க. ஆஹா, அரவிந்த் சாருடைய அதிர்ஷ்ட தேவதை பேரு ருக்குமணி. ஏதோ பேட்டி கொடுத்துருக்காங்களே, ஒருவேளை இந்த பேட்டியை பார்த்து தான் அந்த புக்கை வாங்கியிருப்பாரா அவரு? எது எப்படியோ இன்னைக்கு நமக்கு ஒரு குவார்டர் உறுதி. தம்பி, இந்த புக்கு பாரு கொஞ்சம். அண்ணா இதை பாருங்க. ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன். இப்போ ஏதாவது காரணத்தை சொல்லி உள்ள வந்தீங்க, தொலைச்சிடுவேன். போங்க பேசாம. இல்லப்பா, அது வந்து போங்கண்ணே, போங்கன்னு சொல்றேன்ல. பேசவே விட மாட்டேன்றானே. நான் என்ன எனக்காக பறக்குறேன்? இவனுக்காக தானே பறக்குறேன்.
புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. என்ன சார் இன்னும் அந்த 8 எழுத்து நடிகை யாருன்னு கண்டுபிடிக்கலையா? கொடுங்க, நான் ஜிஎம்ட்ட கேட்டு சொல்றேன். ரீட்டாமா ஐயோ, இவ வேற உள்ள போயிட்டா லேஸ்ல வெளியே வர மாட்டாளே. ச்சே. முடியாதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒன்றும் இல்லை, நீ அப்புறம் பேசியா? ரீட்டா, ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தியா? ஆமா சார், என் கேஷவனுக்கு கால்ல அடிபட்டுருச்சா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. கேசவனா? யார் அந்த கேசவன்? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சார், கேசவங்கிறது நான் வளர்க்குற நாய்க்குட்டி. அப்படியா? நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். ஆமாம், இப்போ கேசவனுக்கு கால் எப்படி இருக்கு? எதுக்கும் எனக்கு தெரிஞ்ச வெட்டினரி டாக்டர் அனுப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், இப்போ பரவாயில்ல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நானும் ஒரு விதத்தில் உனக்கு ஒரு பிரியமான பிராணி மாதிரி தானே. நீங்க ரொம்ப நாட்டி சார். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. என்னது, வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்றியா? ஐயோ விளையாடாதீங்க சார், ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. ஆமா, இது என்ன குங்குமம் படிக்கிறியா? ரீட்டா, நீ எல்லாம் இப்போ அடிக்கடி என் ரூமுக்கு வர்றதே இல்லை. நீ இல்லாம எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. இத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சார், உங்க வைஃப் என் கனவுல கூட வந்து மிரட்டுறாங்க சார். இப்ப கூட இங்க எங்கேயோ இருந்து நம்மள வாட்ச் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார். ரீட்டா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம்னா இப்ப ஏன் அவளை போய் ஞாபகப்படுத்துற? அவ ஒரு விவசாய கட்ட ஜென்மம். இந்த பாரு, அவளை மறந்துரு ரீட்டா. நாம எப்போதும் போல சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் ரீட்டா, இன்னைக்கு என்னோட சாயங்காலத்துக்கு பீச்சுக்கு வரியா? நீங்க என்னோட எம்டி, நீங்க கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ரீட்டானா ரீட்டா தான். சார். என்ன சார், என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதனால இந்த மாசத்துல இருந்து எனக்கு சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்ன வார்த்தை பேசுற? என்ன பயந்துட்டியா? ரீட்டா, நீ என் உலகத்தையே மாத்தி கொடுத்துருக்க. கேவலம் உனக்கு சம்பளத்தை கூட்டி தர மாட்டேனா? கூட்டி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ ஐயோ ஐயோ, ப்ரெஷர் ஏறுதே. இதான் இந்த லவ் பண்ற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றது. பேசும்போது மட்டும் வளவளான்னு பேசுவாங்க, முக்கியமான நேரத்தில் கோட்டை விட்டுருவானுங்க. இந்த விஷயத்தை இவங்கிட்ட எப்படி போய் சொல்றது? பேசாம உள்ள போய் சொல்லிடலாமா? வேணாம், இருக்கிற கோவத்துல வல்லுன்னு குதிரை எடுத்தாலும் எடுத்துருவான். எப்படியாவது இதை அவங்ககிட்ட சொல்லணுமே. ராமகிருஷ்ணன், இதை எம்டி கிட்ட கொடுத்துட்டு எனக்கு நல்லா கோல்டு வாட்டர் கொண்டு வாங்க. சொல்றத மட்டும்தான் செய்யணுமா, இல்லை கொஞ்சம் பேசலாமா? இது சொல்லி தொலைங்க. என்ன? நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு புக்கு, அதில் உங்கள் அதிர்ஷ்ட தேவதையுடைய ஃபோட்டோவும் பேட்டியும் வந்துடுது. பொண்ணு பேர் ருக்மணி. இதை சொல்ல தான் வந்தால் வள்ளின்னு ஊன்ட்டிங்க. நிஜமாவா? ஆ, எங்க அந்த புக்கு? எங்க? ரீட்டா அப்படிங்கன்னு எம்டி ரூம்குள்ளே போய்க்குது. ரீட்டா, ஏன் நின்றுக்கிட்டு இருக்க? நீ நின்றுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கால் வலிக்கிற மாதிரி. உட்காரு. பரவாயில்ல சார். இந்த பாரு ரீட்டா, எனக்கு எப்போதும் உன் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல. அப்படியே யோ, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உனக்கு? மேனஸை பற்றி நீங்கள் நாம பேச வேண்டாம் சார். யோ, என்ன எதிர்த்தா பேசுகிற? நான் இந்த ஆஃபீஸ் எம்டி, தெரியுமில்ல? ஆமாம், எம்டிங்கிறது உங்கள் பதவி. பதவிக்கு ஏற்ற மாதிரி வசதியை பெருக்கிட்டே போகிறீங்க. பண்ணுங்க. உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு குங்குமம் வேணும் சார், என்னோடது. யோ, பெருசாக வியாக்கியானம் பேசுறிய. ஆஃபீஸ் இடத்துல இந்த மாதிரி புக்கு படிக்கலாமா? ஆஃபீஸ் டயத்தில் படிக்கக்கூடாது, சாரி. எங்க இருக்கு? இது நடு பக்கம் பாருங்க. என்னப்பா இது, உங்க ஆள் மூஞ்சில ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுக்குது. இது அந்த ரீட்டா வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க அவளை என்ன இரு என்ன இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கணுன்னா காசு கொடுத்து இன்னொரு புக் வாங்கினா போச்சு. முதல்ல இந்த பேட்டியில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அது நமக்கு தெரிவித்தால, அதை படி முதல்ல. இருக்கு அவளுக்கு. சார், நான் அந்த பொண்ணு ஃபோட்டோவையும் பேரும் தான் பார்த்தேன். என்ன பேட்டி கொடுத்துன்னு படிக்கல, கொஞ்சம் படிச்சு சொல்லேன். சொல்றேன். சூப்பர் அண்ணா, இவங்களை கேட்டிருக்காங்க
காதல் தோல்வியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? காதல் என்னைக்குமே தோக்காது. சந்தர்ப்ப வசத்தினால காதலர்கள் பிரிஞ்சாங்கன்னா அது காதலர்களோட தோல்வி. காதல் தோக்கறதே இல்லைன்னு அழுத்தமா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, எங்க 2 பேருக்கும் ஒரே திங்கிங். ஆக மொத்தத்துல நாங்க 2 பேரும் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. ஒத்து போவோம். நல்லா ஒத்து போனப்போ. அண்ணே, பேர் பாத்தீங்களா? ருக்மணி. என் பேர் என்ன? அரவிந்த் கிருஷ்ணா. ருக்மணி கிருஷ்ணா. கிருஷ்ணா ருக்மணி. இது ஒத்துமை இல்லையா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியே. இந்த ருக்மணிங்கிற பேரு பல பேர் ரூபத்துல என்ன சுத்தி சுத்தி வருது. அண்ணா, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த புக் வாங்குற ஐடியாவே எனக்கு இல்ல. நான் காஃபி பவுடர் வாங்கிட்டு மீதி சில்லறைக்கு தான் இந்த புக் வாங்கினேன். வர வேலை இந்த புக் விழுந்துருச்சு. எவனோ அதை துரத்திட்டு வந்து கொடுத்தான். எல்லாத்துக்கும் ஹைலைட் என்னன்னா, அந்த கடைக்கு பேரு ருக்மணி காஃபி ஒர்க்ஸோ என்னவோ. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஐயோ, ருக்மணி புராணத்தை ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டியே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான மேட்ரு, இப்போ நீ திகட்ட சந்தோஷமா இருக்கிற இல்லையா, அது மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதனால நீ இப்போ என்ன பண்ற, எனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற. ட்ரீட்னா? இது உஸ்கு. நான் குடிக்கிறதா விட்டாச்சு, தெரியாதா உங்களுக்கு? இது நீ குடிக்க வேணாம்ப்பா, எனக்கு கருணை காட்டு, நான் அப்படியே காட்டிக்கிறேன். சரி, சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க பார்க்கலாம். தம்பி, ஆர்டரு. ரீட்டா. சார். என்ன என்ன இது? சாரி சார். சாரி. பா. ரீட்டா, சார். இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க சார். எனக்கு ஒரு லெட்டர் இமிடியேட்டாக டைப் பண்ணணும். அங்கே டைப்ரைட்டர் பக்கத்தில் வச்சிருக்கேன். கேன் யூ டூ இட் ஃபார் மீ? ஓகே சார். ப்ளீஸ். என்ன சார், ஏதாவது ஓணுமா? ஒன்றும் வேணாம். பின்ன வேலையை விட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க? ஷாக். ஷாக்கா? ஷாக் ட்ரீட்மெண்ட். யாருக்கு? யார் குரல்னு தெரியுதா? ரீட்டா. அவளுக்கு தான் கொடுத்துட்டேன்.